தமிழக அரசு வந்து ஒரு வல்லுநர் குழுவை வந்து திரு மச்சேந்திரநாத் ஐஏஎஸ் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவை அமைக்கிறாங்க. அதில் ஐஐடி, அண்ணா பல்கலைக்கழகம், நீர்வளத்துறை, WRD இவங்களெல்லாம் இணைந்து ஒரு குழுவை வந்து அமைச்சு அவங்க வந்து இதை ஆய்வு பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அவங்க வந்து அக்டோபர் மாதம் 2023ஆம் ஆண்டு இந்த அந்த பரந்தூர் மக்களை போய் சந்தித்து அங்கே உள்ள ஆய்வுகளை பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு 3 வாரத்தில் நாங்கள் இதற்கான அறிக்கையை வந்து நாங்கள் அரசுக்கு சமர்ப்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த அறிக்கை வந்து சமர்ப்பித்தாங்களா இல்லை அது என்ன எழுதியிருக்கிறாங்கங்கிறதுக்கான தகவல்கள் வந்து நமக்கு பொதுத்தளத்தில் இல்லை. இதில் வந்து பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரே அறிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2024ஆம் ஆண்டு டிட்கோ தான் இதற்கான இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி தமிழ்நாடு. அதனால் டிட்கோ வந்து ஒரு ப்ரீ ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட், அதாவது ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதற்கான முதல் கட்ட சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்யக்கூடிய அறிக்கை அது. ஸோ அந்த ப்ரீ ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டை வந்து டிட்கோ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன முரண்பாடு என்னென்னா, அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு வந்து டிட்கோ ரிப்போர்ட் வந்து இதை சாத்தியக்கூறுகளை ஆராய்வு செய்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல உள்ள நிலங்களை கையகப்படுத்துறதுக்கான ஒரு ஜிஓ வந்து தமிழக அரசு வந்து வெளியிடுறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பப்ளிக்காக வந்து எந்த தகவல்களுமே இல்லாததுனால இந்த டிட்கோ கொடுத்த அந்த முதல்கட்ட சாத்தியக்கூறு அறிக்கையை வந்து நாங்கள் ஆய்வு செய்து, அது தவிர ஒரு சில தகவல் உரிமை அறியும் சட்டம் மூலமாகவும், அது போக வந்து இது சார்ந்த நீர்நிலைகள் சார்ந்த சட்டங்கள் என்ன இருக்குது, நீதிமன்ற ஆணைகள் என்ன இருக்குது, இதெல்லாம் ஆய்வு செய்திருக்கிறோம். அது தவிர நிறைய தரவுகளை எடுத்து இந்த இடத்துல விமான நிலையம் அமைகிறதுனால அந்த நிலவியலினுடைய அமைப்பை பொறுத்து யாருக்கு இதனுடைய பாதிப்பு வரும், எங்கே பாதிப்பு வருங்கிறதையும் ஆய்வு பண்ணி இந்த அறிக்கையில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். ஸோ அதோட ப்ரீஃபை வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ முதல்ல வந்து இந்த ப்ராஜெக்டை பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ சொல்லணும் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டுக்காக அவங்க வந்து தமிழக அரசு எடுக்கிறதா சொல்லியிருக்கக்கூடிய நிலம் எவ்வளோ அப்படின்னா 2172.73 ஹெக்டேர், அதாவது கிட்டத்தட்ட 5373 ஏக்கர் நிலம் வந்து கையகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த பகுதிக்குள்ளே மொத்தம் ஒரு 13 கிராமங்கள் இருக்குது. இதோட திட்ட மதிப்பீடு என்ன அப்படின்னா 29,144 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடாக சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 2029 தொடங்கி 2052 வரைக்கும் 4 கட்டங்களாக இந்த பணி நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மொத்தத்தில் வந்து 100 மில்லியன், அதாவது 10 கோடி பயணிகளை வந்து இந்த விமான நிலையம் வந்து கொண்டு போகும், அதுக்கான கெப்பாசிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய கோட்பாடுகளின்படி, அவங்களோட சட்டங்களின்படி, விதிகளின்படி ஒரு 2 சர்வதேச விமானங்கள் 150 கிலோமீட்டர் வான்வழி தூரத்துக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய விதிமுறைகளில் இருக்குது. ஆனால் இந்த பரந்தூரில் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மொத்தம் 42 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. ஸோ ஏன் இந்த விதிமுறைகளை மீறி அங்கே அது அமைக்கப்படுது, அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் நமக்கு தெரியல. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு செய்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து மொத்தம் அந்த நீர்நிலைகள் மட்டும் அந்த மொத்த பரப்பளவில் இந்த 5373 ஏக்கர் நிலப்பரப்பளவில் 26.5%, அதாவது 576 ஹெக்டேர் நிலப்பரப்பில் தண்ணி தான் இருக்குது. ஏரிகள், குளங்கள், குட்டைகள், தாங்கல்கள், இந்த மாதிரி நீர்நிலைகள் தான் 26.5% இடத்துல இருக்குது. இதை மாதிரி நிறைய இடங்களில் இருக்காது. இது ஒரு வித்தியாசமான ஒரு நிலவியல் அமைப்பு. இதே மாதிரி கிட்டத்தட்ட 47% வெட்லேண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த 3 போகமும் விளையும், 3 போகமும் விளையும் போது அங்கே தண்ணி நிற்கும் வயலில், அந்த மாதிரி ஒரு நிலப்பரப்பு. அதுவும் மற்ற விவசாய நிலங்களும் சேர்ந்து பார்த்தோன்னா 63.8% இந்த வெட்டு ட்ரை விவசாய நிலங்களாக தான் அந்த பகுதியில் இருக்குது. இதனுடைய மொத்த தண்ணீரை கெப்பாசிட்டி, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தோன்னா 0.33 TMC தண்ணியை வந்து இந்த நீர்நிலைகள் தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ இதில் வந்து இது நிறைய ஒரு கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜுக்காகட்டும், இது அந்த பரந்தூர் விமான நிலையம் அமையக்கூடிய அந்த 13 கிராம மக்களுக்கு மட்டும் இந்த தண்ணின்றதில்லை. இது வந்து கூவம் அடிநில பகுதியில் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு வந்து இதுதான் நீராதாரமாக இன்னைக்கு நிலத்தடி நீரை வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு வேலையை வந்து அந்த இடம் செய்துட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம முதல்ல வந்து இந்த டிட்கோ கொடுத்துருக்கக்கூடிய ப்ரீ ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்களை நாம் எடுத்து, இந்த நீரியல் சார்ந்து அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்களை எடுத்து ஆய்வு பண்ணும்போது, நம்பர் 1 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்காக நாங்கள் தேர்வு செய்யப்பட்ட அந்த இடம் லோவர் பாலாறு பேசினில் இருக்குது.
அந்த லோவர் பாலாறு வடிநில பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போது லோவர் பாலாறு பேசினில் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து கடலுக்கு போய் சேரும்போது பாலாறு வடிநில பகுதியில் பெரிய அளவுக்கு மக்கள் கிடையாது, அது வந்து நகர்ப்புறமாகலை, இது சென்னைக்குள்ளே வராது, சென்னைக்கு வெளியே தான் போகும், அதனால் பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா இது பாலாறு வடிநில பகுதியில் தான் போகுதுங்கிறனால அங்கே நகர்ப்புறம் ஆகலை அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அதில் பதிவு செய்திருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய ஆய்வில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 66% நிலப்பகுதி அந்த விமான நிலையத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட நிலப்பகுதி கூவம்படி நிலப்பகுதிக்குள்ளே தான் இருக்குது. அதாவது ஓடுதளம், விமானத்தினுடைய மொத்த முக்கியமான கட்டமைப்புகள் அவ்வளவுமே கூவம்படி நிலப்பகுதிக்குள்ளே தான் இது அமைஞ்சிருக்கு. மீதி ஒரு 33% தான் வந்து 34% தான் வந்து லோவர் பாலார் பேசினில் அமைஞ்சிருக்கு. அது என்னென்னா சிட்டி சைடுன்னு சொல்லுவாங்க. சிட்டி சைடுன்னா ஒரு விமான நிலையம் வரும்போது அது சார்ந்த பார்க்கிங் ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு மாலாக இருக்கட்டும், இல்லை ஒரு கெஸ்ட் ஹவுஸஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விமான நிலையம் சார்ந்த டெவலப்மெண்ட்டுக்காக ஒதுக்கக்கூடிய சிட்டி சைடு தான் வந்து லோவர் பாலார் பேசினில் இருக்குது. மற்றபடி 66% வந்து அது இருக்கக்கூடிய இடம் வந்து கூவம்படி நில பகுதியில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கூவம்படி நில பகுதியில் இருக்குது அப்படின்னா அந்த தண்ணி எங்கே வந்து சேரும் அப்படின்னா மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் அதுகிட்ட தான் வந்து கூவம் கடலில் வந்து சேருது. இந்த நகர் வழியாக தான் அந்த தண்ணி வந்து போய் ஆகணும். இப்போ இதில் வந்து பொதுவாக வந்து ஒரு ஆய்வுகள், இந்த மாதிரி சாத்தியக்கூறு ஆய்வுகள் பண்ணும்போது மொத்த வடிநில பகுதிகளையும் ஆய்வு செய்து அதனால் யார் யாருக்கு பிரச்சனை வரும், அந்த தண்ணி எங்கே போகுங்கிறத அந்த ஆய்வுகளில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டில் அதற்கான எந்த தகவல்களும் இல்லை. அங்கேருந்து ஒரு அண்டர் கிரவுண்டு ட்ரெயின் போட்டு வடக்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலையும் அந்த தண்ணியை வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி இந்த 5300 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள தண்ணியை வெளியேற்றுவோம்னு சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய அந்த தண்ணி எங்கே போய் சேரும், அது எங்கே பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி எந்த தகவல்களும் அதில் கொடுக்கப்படலை. ஸோ அந்த ஒரு பேசின் பேஸ்டு டெவலப்மெண்ட்டை தான் வந்து சிஏஜி அறிக்கை திரும்ப வலியுறுத்துறாங்க. ஏன்னா நமக்கு வெள்ளப்பெருக்கு மட்டும் இல்லை, வறட்சி, இந்த ரெண்டையும் நாம் சரிப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு 10 நாள் பெய்கிற மழை தண்ணியை வச்சு தான் 365 நாளும் நம்மளோட தண்ணீர் தேவையை தீர்க்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த சேமிக்கிறதுக்கான வேலைகள் வந்து நம்ம செய்யலை. ரெண்டாவது வந்து இந்த பேசின் பேஸ்டு டெவலப்மெண்ட்டை வந்து நாம் கன்சிடர் பண்ணி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத சிஏஜி அறிக்கை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை வந்து அவங்க கருத்தில் எடுக்கலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.